சிறந்த மக்களாட்சிக்கான இணைப்பு. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கண்காணிப்பாளரால் வழங்கப்படும் பயிற்சி. படிவம் 6B வழியாக வாக்காளர்களிடமிருந்து ஆதார் எண்ணை பெறுதல். இணைய வழி. நேரடியாக. ஐயா, படிவம் 6B என்றால் என்ன? படிவத்தின் மாதிரியையும் அதனை பற்றிய விளக்கமும் சொல்கிறீர்களா? நிச்சயமாக. இதுதான் படிவம் 6B. நீங்கள் வாக்காளரிடமிருந்து பெறப்பட்ட விவரங்கள் அனைத்தையும் கருடா செயலியை பயன்படுத்தி இணைய வழியில் படிவத்தை பூர்த்தி செய்யலாம். அல்லது உங்களிடம் உள்ள அச்சிடப்பட்ட படிவத்திலும் பூர்த்தி செய்யலாம். படிவம் 6B. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்கள் கள வருகையின் போது கோவிட் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி வாக்காளர்களின் ஆதார் எண்ணை படிவம் 6B மூலம் பெற வேண்டும். சேகரிக்கப்பட்ட படிவம் 6B உள்ள விவரங்கள் அனைத்தும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலமாக கருடா செயலியை பயன்படுத்தி அல்லது வாக்காளர் பதிவு அலுவலர் மூலமாக ERO நெட்டை பயன்படுத்தி படிவம் பெறப்பட்ட 7 நாட்களில் இலக்க முறையில் டிஜிட்டைஸ்ட் மாற்றப்பட வேண்டும். பயனாளர் தங்களின் பெயர், சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியின் பெயர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் எபிக் எண் போன்றவற்றை படிவம் 6B பூர்த்தி செய்ய வேண்டும். வாக்காளர் தங்கள் ஆதார் எண்ணை படிவம் 6B பூர்த்தி செய்ய வேண்டும். வாக்காளரிடம் ஆதார் அட்டை இல்லையெனில் படிவம் 6B கீழ் கொடுக்கப்பட்டுள்ள 11 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றின் விவரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இறுதியாக வாக்காளர் தங்களின் கையொப்பம் மற்றும் பெயர், கைபேசி எண், இடம் மற்றும் தேதியை படிவம் 6B உள்ளவாறு வழங்க வேண்டும். ஐயா, ஆதார் எண்ணை இணைப்பதற்கான வழிமுறைகளை பற்றி விரிவாக கூறவும். நிச்சயமாக. 2 வழிகளில் இணைக்கலாம். ஒன்று இணைய வழி. வாக்காளர்கள் நேரடியாக தேசிய வாக்காளர் சேவை மைய இணைய முகப்பு NVSP மற்றும் வாக்காளர் உதவி மைய செயலி வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் போன்றவற்றின் மூலம் இணைக்கலாம். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கருடா செயலியை பயன்படுத்தி வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று இணைத்துக் கொள்ளலாம். 2 நேரடி வழி. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் மூலமாக, அதாவது நீங்கள் உங்கள் பகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று படிவம் 6B உள்ள தகவல்களை பெற வேண்டும். ஐயா, வாக்காளர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் 6B பெற்ற பிறகு அடுத்து என்ன செய்ய வேண்டும்? சேகரிக்கப்பட்ட படிவம் 6B உள்ள விவரங்கள் அனைத்தும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலமாக கருடா செயலியை பயன்படுத்தி அல்லது வாக்காளர் பதிவு அலுவலர் மூலமாக ERO நெட்டை பயன்படுத்தி படிவம் பெறப்பட்ட 7 நாட்களுக்குள் இலக்க முறையில் டிஜிட்டைஸ்ட் மாற்றப்பட வேண்டும். பிறகு அதனை வாக்காளர் பதிவு அலுவலரிடம் ஒப்படைக்கப்படக்கூடாது. பூர்த்தி செய்யப்பட்ட 6B படிவம் மற்றும் அதன் இணைப்புகள் இலக்க முறையில் டிஜிட்டைஸ்ட் மாற்றப்பட்ட பிறகு அதனை வாக்காளர் பதிவு அலுவலர் இரட்டை பூட்டுடன் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். படிவம் 6B உள்ளடக்கத்தை பொதுவெளியில் வெளியிடாத வகையில் அதனை ரகசியமாக பாதுகாத்து வைத்திருக்கும் வாக்காளர் பதிவு அலுவலரின் அலுவலகத்தில் உள்ள நியமிக்கப்பட்ட அலுவலரை தவிர வேறு எவரிடமும் ஒப்படைக்க கூடாது. ஆதார் எண்ணின் முதல் 8 இலக்கங்கள் மறைக்கப்பட வேண்டும். உதாரணமாக இது போன்ற. கருடா செயலி என்றால் என்ன? கருடா செயலி என்பது ஒருங்கிணைந்த இருப்பிட விவர மின்னிலக்க செயலியாகும். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைக்கும் ஆண்ட்ராய்டு அடிப்படையிலான கைபேசி செயலியாகும். இச்செயலியினை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் நடைபெறும் பொழுதும் அதற்கு முந்தைய ஆயத்த நடவடிக்கைகளின் பொழுதும் பயன்படுத்துவர். நாம் எவ்வாறு கருடா செயலியில் விவரங்களை பதிவேற்றம் செய்யலாம்? தற்போது நீங்கள் உபயோகிக்கும் கருடா செயலியில் ஒரு வசதி உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரைப்படி தேவையான தகவல்களை உள்ளீடு செய்து ஆவணங்களையும் இச்செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். எனக்கு தமிழை தவிர வேறு மொழி தெரியாது. நான் இச்செயலியை உபயோகிக்க இயலுமா? கருடா செயலியில் ஆங்கிலத்தில் உள்ள குறிப்பு வார்த்தைகள் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் எளிதாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். நீங்கள் கருடா செயலியில் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்யும் பொழுது அவை தமிழில் மொழிபெயர்க்கப்படும். ஐயா, என்னிடம் நவீன கைபேசி, அதாவது ஸ்மார்ட் போன் இல்லை. நான் எவ்வாறு விவரங்களை பதிவேற்றம் செய்வது? உங்களிடம் உள்ள தரவுகளை வாக்காளர் பதிவு அலுவலரின் அலுவலகத்தில் ஒப்படைத்தால் அவர்கள் உங்களது உதவியுடன் ERO நெட் தரவு தளத்தில் விவரங்களை பதிவேற்றம் செய்வர். ஐயா, வாக்காளர்களே தங்களது ஆதார் எண்ணை நேரடியாக பதிவேற்றம் செய்யலாமா? நிச்சயமாக. நான் ஏற்கனவே கூறியது போல இணையவழி மூலமாக வாக்காளர்கள் தங்களது ஆதார் எண்ணை கீழ்க்கண்ட முறைகளில் சமர்ப்பிக்கலாம்.
தேசிய வாக்காளர் சேவை மைய இணைய முகப்பு மூலமாக அல்லது வாக்காளர் உதவி மைய செயலி என்ற கைபேசி செயலி மூலமாக. வாக்காளர் தற்பொழுது வரை ஆதார் எண்ணை பெறவில்லை என்றால் என்ன செய்யலாம்? நல்ல கேள்வி. வாக்காளரிடம் ஆதார் எண் இல்லை என்றால் படிவம் 6Bயில் கொடுக்கப்பட்டுள்ள கீழ்கண்ட 11 ஆவணங்களுள் ஏதாவது ஒரு ஆவணத்தை ஆதார் எண்ணிற்கு பதிலாக பெறலாம். 1. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அட்டை. 2. கணக்கு புத்தகங்கள் வங்கி அஞ்சலகங்களால் புகைப்படத்துடன் வழங்கப்பட்டவை. 3. மத்திய அரசின் தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு அட்டை. 4. ஓட்டுநர் உரிமம். 5. வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை. 6. தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு. 7. இந்திய கடவுச்சீட்டு. 8. ஓய்வூதிய ஆவணம் புகைப்படத்துடன் கூடியது. 9. மத்திய மாநில அரசுகள், மத்திய மாநில அரசுகளின் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களால் வழங்கப்பட்ட பணியாளர் அடையாள அட்டை. 10. பாராளுமன்ற, சட்டமன்ற பேரவை, சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அலுவலக அடையாள அட்டை. 11. மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை சமூக நீதி மற்றும் உரிமைத்துறையின் மூலமாக வழங்கப்பட்டது. ஐயா, கருடா செயலியை எவ்வாறு பெறுவது? அதை எவ்வாறு உபயோகப்படுத்துவது? உங்களது கைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலிக்கு சென்று கருடா செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளவும். நீங்கள் வீடு வீடாக வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பிற்கு செல்லும் பொழுது உங்கள் பகுதியில் உள்ள வாக்காளரிடம் ஆதார் எண்ணை பெற்று செயலியில் பதிவேற்றம் செய்யலாம். உங்கள் கைபேசியில் உள்ள கருடா செயலியில் விவரப்பலகை மெனு என்ற தேர்வை சொடுக்கவும். விவரப்பலகையை சொடுக்கியவுடன் படிவங்கள் என்ற தேர்வை சொடுக்கவும். விவரப்பலகையில் உள்ள படிவங்கள் என்ற தேர்வை சொடுக்கியவுடன் வாக்காளர் சேவைக்கான படிவங்கள் கைபேசி திரையில் காட்டப்படும். அப்படிவங்களில் இருந்து வாக்காளர் அங்கீகார படிவம் 6Bயை தேர்ந்தெடுக்கவும். வாக்காளர் அங்கீகார படிவம் 6Bயை தேர்ந்தெடுத்தவுடன் விவரங்களை பதிவு செய்வதற்கான ஒவ்வொரு நிலையிலும் மின்னிலக்க நேர்முக உதவியாளர் உங்களுக்கு உதவுவார். பிறகு அடுத்து என்ற பொத்தானை சொடுக்கவும். ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்தால் ஆம் என்ற தேர்வை தேர்ந்தெடுக்கவும். வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்றால் இல்லை என்ற தேர்வை தேர்ந்தெடுக்கவும். பிறகு அடுத்து என்ற பொத்தானை சொடுக்கவும். அடுத்து என்ற பொத்தானை சொடுக்கியவுடன் வாக்காளரின் அடையாள அட்டை எண்ணை உள்ளீடு செய்து விவரங்களை பெறுக என்ற பொத்தானை சொடுக்கவும். வாக்காளர் அடையாள அட்டைக்கான விவரங்களை பெற்ற பிறகு மேற்செல்லவும் என்ற பொத்தானை சொடுக்கவும். வாக்காளர் அடையாள அட்டை குறித்த விவரங்கள் கைபேசி திரையில் காட்டப்படும். விவரங்களை சரிபார்த்த பிறகு அடுத்து என்ற பொத்தானை சொடுக்கவும். அடுத்து என்ற பொத்தானை சொடுக்கியவுடன் வரும் திரையில் ஆதார் எண்ணை உள்ளீடு செய்து ஆதார் அட்டையை JPEG, JPG வடிவத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு பதிவேற்றுக என்ற பொத்தானை தேர்ந்தெடுக்கவும். ஆதார் அட்டையை பதிவேற்றம் செய்த பிறகு படிவத்தின் முன்னோட்டத்தினை சரிபார்த்து செய்யப்பட்டது என்ற பொத்தானை சொடுக்கவும். படிவம் 6Bயின் முன்னோட்டம் கைபேசி திரையில் காட்டப்படும் பொழுது விவரங்களை சரிபார்த்து உறுதி செய் என்ற பொத்தானை சொடுக்கவும். உங்கள் விண்ணப்பத்திற்கான பரிந்துரை எண் உருவாக்கப்பட்டு கைபேசி திரையில் காட்டப்பட்டவுடன் ஓகே என்ற பொத்தானை சொடுக்கவும். ஆதார் எண் இல்லை என்றால் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு அதற்குரிய தேர்வை சொடுக்கவும். உங்களுடைய ஆதார் எண்ணிற்கு பதிலாக கீழ்காணும் ஆவணங்களுள் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆதார் எண்ணிற்கு பதிலாக பரிந்துரைக்கப்பட்ட வேறு ஆவணத்தின் சுய சான்றளிக்கப்பட்ட நகலை பதிவேற்றம் செய்யவும். கீழ் குறிப்பிட்ட விவரங்களை உள்ளீடு செய்து செய்யப்பட்டது என்ற பொத்தானை சொடுக்கவும். கைபேசி திரையில் தெரியும் படிவம் 6Bயின் முன்னோட்டத்தினை சரிபார்க்கவும். விவரங்கள் சரியாக இருப்பின் உறுதி செய் என்ற பொத்தானை சொடுக்கவும். உங்கள் விண்ணப்பத்திற்கான பரிந்துரை எண் உருவாக்கப்பட்டு கைபேசி திரையில் காட்டப்பட்டவுடன் ஓகே என்ற பொத்தானை சொடுக்கவும். நீங்கள் அனைவரும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நோக்கத்தினை பற்றி நன்கு அறிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். கீழ்காணும் குறிப்புகள் மிக மிக முக்கியமானவை. வாக்காளர்களின் அடையாளத்தினை நிறுவுவதற்கும் வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை தவறில்லாமல் அங்கீகரிக்கவும் வாக்காளர்களின் ஆதார் எண்கள் பெறப்படுகின்றன. ஒரு நபரின் பெயர் பல தொகுதிகளிலோ அல்லது ஒரே தொகுதியில் பலமுறையோ பதிவு செய்வதை கண்டறிவதற்காக. வாக்காளர்கள் விரும்பினால் மட்டுமே ஆதார் எண்ணை இணைக்க முடியும்.
நமது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் அனைவரும் நமது புலனம் அதாவது வாட்ஸ்அப் குழுவில் உள்ளீர்கள் என நம்புகிறேன். இல்லையெனில் இக்குழுவில் விரைவில் இணைந்து விடுங்கள். உங்கள் சந்தேகங்கள் மற்றும் வினாக்களை இக்குழுவில் தயங்காமல் கேட்கலாம் அல்லது தொலைபேசியில் அழைக்கவும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் இம்முயற்சியினை மாபெரும் வெற்றி பெறச் செய்யலாம்.